இந்த உலகத்தில் சில பெண்கள் இருக்காங்க. அவர்கள் அழகால் மட்டுமில்லை, அவர்கள் மனசால் உலகத்தையே வெல்லுறாங்க. அவள் பெயர் இனியா. இனியா பெயர் மாதிரி தானே அவளும் இனிமையானவள். அவளை முதன்முறையாக பார்த்தவுடன் யாருக்கும் தோன்றும் முதல் உணர்வு, இவள் ஒரு பெண் இல்லை, ஒரு தேவதை. அவளுடைய கண்கள் மழைக்கு பிறகு தெரியும் நீலவானம் மாதிரி தெளிவாக இருக்கும். அந்த கண்களில் பொய்யே இருக்காது. அந்த கண்களில் அன்பு மட்டும் இருக்கும். அவளுடைய சிரிப்பு ஒரு மனிதனின் காயப்பட்ட மனசையும் குணமாக்கும் மருந்து. அவள் சிரிக்கும்போது அவளுடைய கன்னத்தில் வரும் அந்த சிறிய குடி, அதை பார்த்தவுடன் யாரும் தங்களுடைய கவலைகளை மறந்து விடுவார்கள். அவளுடைய முடி காற்றில் மெதுவாக அசையும் போது அது ஒரு கவிதை எழுதுவது போல இருக்கும். அவள் நடந்து வரும்போது அது ஒரு பெண் நடக்கிறாள் என்று தோன்றாது. ஒரு கனவு நிஜமாக நடந்து வருகிறது என்று தோன்றும். ஆனால் அவளுடைய அழகை விட அவளுடைய மனசுதான் மிகவும் அழகு. அவள் யாரையும் காயப்படுத்த மாட்டாள், யாரையும் வெறுக்கவும் மாட்டாள். அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அவள் எப்போதும் சிரிப்பாள். ஏனெனில் அவள் நம்பிக்கை வைத்திருந்தாள். ஒரு நாள் என் வாழ்க்கையிலும் ஒரு மனிதன் வருவான், என்னை உயிரோடு காதலிப்பான். அந்த நாள் வந்தது. மழை சத்தம், பேருந்து நிறுத்தம், மழை மெதுவாக பெய்து கொண்டிருந்தது. இனியா பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தாள். வெள்ளை நிற சால்வை மழையில் சிறிது நனைந்து அவள் முகத்தில் இருந்த அந்த அமைதி, அது ஒரு கவிதை. அந்த நேரத்தில் ஒரு பைக் அவள் அருகில் வந்து நின்றது. அவன் பெயர் அர்ஜுன். அர்ஜுன் அவன் வாழ்க்கையில் காதல் என்ற வார்த்தையை நம்பாதவன். ஆனால் அந்த ஒரு நொடி, அவன் இனியாவை பார்த்த அந்த ஒரு நொடி, அவன் மனசு அவனிடம் கேட்காமல் அவளை காதலிக்க ஆரம்பித்து விட்டது. அர்ஜுன் மெதுவாக ஹெல்மெட் எடுக்கிறான். அவன் கண்கள் இனியாவை பார்த்து கொண்டே இருந்தது. அர்ஜுன், இவள் யார்? ஏன் இவளை பார்த்தவுடன் என் மனசு இவ்வளவு வேகமாக துடிக்குது? இனியா அவனை பார்த்தான். அந்த ஒரு பார்வை இரண்டு இதயங்களின் முதல் சந்திப்பு. சில சந்திப்புகள் சாதாரணம், ஆனால் சில சந்திப்புகள் வாழ்க்கையை மாற்றும். இனியா மற்றும் அர்ஜுனின் சந்திப்பு அவர்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல, அவர்களின் இதயத்தையே மாற்றப் போகிறது. சில நேரங்களில் விதி இரண்டு மனிதர்களை சந்திக்க வைக்கும். ஆனால் அந்த சந்திப்பை காதலாக மாற்றுவது அவர்களின் இதயம். அந்த மழையான காலை அர்ஜுனின் வாழ்க்கையில் இனியா வந்தாள். அவன் இதயம் முதல் முறையாக யாரோ ஒருத்திக்காக துடிக்க ஆரம்பித்தது. அர்ஜுன் மெதுவாக இனியாவை நோக்கி பேசுகிறான். அர்ஜுன், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் இன்டர்வியூக்கு போறீங்களா? இனியா சிறிது ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். இனியா, ஆம், எப்படி தெரியும்? அர்ஜுன் சிரித்துக்கொண்டு, உங்கள் கையில் இருக்கும் ஃபைல் பார்த்தாலே தெரியும். இனியா மெதுவாக சிரித்தாள். அந்த சிரிப்பு அர்ஜுனின் மனதில் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கியது. அர்ஜுன், மழை ரொம்ப அதிகமாக இருக்கு, நான் ராப் பண்ணட்டுமா? இனியா தயக்கத்துடன் நின்றான். இனியா, நான் அவனை நம்பலாமா? அவன் நல்லவனா கெட்டவனா? அர்ஜுன் அவளுடைய தயக்கத்தை புரிந்தான். அர்ஜுன், நீங்கள் அன்கம்ஃபர்டபுள்னா நோ ப்ராப்ளம், நான் ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணலாம்னு கேட்டேன். அந்த ஒரு வார்த்தை இனியாவை நம்ப வைத்தது. இனியா சரி. இனியா பைக்கில் அமர்ந்தாள். அவளுடைய இதயம் வேகமாக துடித்தது. அது பயமா அல்லது ஒரு புதிய உணர்ச்சியா? அவள் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. அர்ஜுன் மெதுவாக பைக் ஓட்டினான். அவன் மனதில் ஒரு பயம் இருந்தது. அர்ஜுன், இவள் என்னை நம்பி வந்திருக்கிறாள், அவளை நான் எந்த விதத்திலும் காயப்படுத்தக்கூடாது.
காற்று இனியாவின் முடியை அசைக்கிறது. அந்த நேரத்தில் அர்ஜுனின் இதயம் ஒரு முடிவை எடுத்தது. இந்த பெண்ணை நான் வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்க வேண்டும். அர்ஜுன் இனியாவை ஆஃபீஸுக்கு கொண்டு வந்தார். இனியா, தேங்க்யூ அர்ஜுன், இட்ஸ் ஓகே, ஆல் த பெஸ்ட். இனியா சிரித்தாள். இனியா, தேங்க்யூ. அவள் உள்ளே சென்றாள். அர்ஜுன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அவன் மனசு அவளை விட்டு செல்ல மறுத்தது. அவன் அவளுடைய பெயரையே கேட்கவில்லை. ஆனால் அவன் இதயம் அவளை மறுக்க முடியவில்லை. மாலை நேரம். ஆஃபீஸ் வெளியே இனியா இன்டர்வியூ முடித்து வெளியே வந்தாள். அவளுடைய முகத்தில் ஒரு சோகமும் ஒரு அமைதியும் இருந்தது. அவளுக்கு ஜாப் கிடைக்கவில்லை. ஆனால் அதைவிட அவளுடைய மனதில் வேறு ஒரு உணர்வு இருந்தது. அவள் அர்ஜுனை நினைத்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அர்ஜுன் அங்கே நின்று கொண்டிருந்தான். இனிய ஆச்சரியத்துடன், நீங்க இன்னும் போகவில்லையா? அர்ஜுன், நான் ஜஸ்ட் பாசிங். அவன் பொய் சொன்னான். உண்மையில் அவன் அவளை பார்க்கவே காத்திருந்தான். அர்ஜுன், இன்டர்வியூ எப்படி போனது? இனியா, நாட் செலக்டட். அவள் சிரிக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவளுடைய கண்கள் அவளுடைய சோகத்தை வெளிப்படுத்தின. அர்ஜுன், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இன்னும் நல்ல ஜாப் கிடைக்கும். அந்த ஒரு வார்த்தை இனியாவுக்கு நம்பிக்கை கொடுத்தது. இனியா, தேங்க்யூ. சில வினாடிகள் அமைதி. அர்ஜுன், உங்கள் பெயர்? இனியா. இனியா அந்த பெயரை கேட்டவுடன் அர்ஜுனின் இதயம் சிரித்தது. அர்ஜுன், நைஸ் நேம். இனியா, உங்கள் பெயர்? அர்ஜுன். அர்ஜுன். அந்த நாள் முதல் அர்ஜுன் மற்றும் இனியா ஃப்ரெண்ட்ஸ் ஆனார்கள். டெய்லி மெசேஜ், டெய்லி கால், டெய்லி கேர். அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல காதலாக மாற ஆரம்பித்தது. அர்ஜுன் இனியா சிரிப்பதற்காக எதையும் செய்வான். அர்ஜுன் சோகமாக இருந்தால் அவனை மோட்டிவேட் செய்வார். அவர்கள் இருவரும் ஒருவரின் உலகமாக மாற ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் இனியா அர்ஜுனிடம் கேட்டார். இனியா, அர்ஜுன், நான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானவளா? அர்ஜுன் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். அர்ஜுன், நீ முக்கியமானவள் இல்லை. இனியாவின் இதயம் உடைந்தது. ஆனால் அர்ஜுன், நீதான் என் வாழ்க்கை. இனியாவின் கண்களில் கண்ணீர். அது சோக கண்ணீர் இல்லை, அது காதலின் கண்ணீர். அந்த நாள் அவர்களின் ஃப்ரெண்ட்ஷிப் காதலாக மாறியது. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, இந்த காதல் அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனையை தரப்போகிறது. காதல் ஒரு மனிதனை நல்லவனாக மாற்றும். ஆனால் சில நேரங்களில் ஒரு மனிதனின் தப்பான பழக்கம் அந்த காதலையே அழிக்க முயற்சிக்கும். அர்ஜுன் இனியாவை உயிரோடு காதலித்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இருண்ட ரகசியம் இருந்தது. இனியா ஃபோன் கால் செய்கிறாள். இனியா, அர்ஜுன், எங்கே இருக்கீங்க? ஃபோன் ரிங், நோ ஆன்சர். மீண்டும் கால், மீண்டும் சைலன்ஸ். இது முதல் முறை இல்லை. கடந்த சில நாட்களாக அர்ஜுன் இனியாவை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான். அவள் மெசேஜ் பண்ணினால் லேட் ரிப்ளை, அவள் கால் பண்ணினால் நோ ஆன்சர். இனியாவின் மனதில் ஒரு பயம். அர்ஜுன் ஒரு இடத்தில் உட்கார்ந்திருந்தான். அவன் கையில் கிளாஸ், அவன் கண்களில் வலி. அர்ஜுனுக்கு ஒரு தப்பான பழக்கம் இருந்தது. அது அவனுடைய பழைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. அவன் லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை சந்தித்தவன். அந்த வலியை மறைக்க அவன் அடிமையானவன். ஆனால் இனியா வந்த பிறகு அவன் அதை நிறுத்த முயற்சி செய்தான். ஆனால் விதி மீண்டும் அவனை இந்த இருளுக்குள் தள்ளியது. நான் இனியாவுக்கு தகுதியானவன் இல்லை. அவள் ஒரு நல்ல பெண். நான் ஒரு புரோக்கன் மனிதன். நான் அவளை காயப்படுத்த விரும்பலை. ஆனால் என்னால் என்னை மாற்ற முடியல. அவள் அவன் ஃப்ரெண்டிடம் கேட்டாள். ஃப்ரெண்ட், அர்ஜுன் நேற்று இருந்தான்.
அந்த ஒரு வார்த்தை இனியாவின் இதயத்தை உடைத்தது. இனியா நம்ப முடியவில்லை. அவள் காதலித்த மனிதன். இனியாவின் கண்களில் கண்ணீர். இனியா, அவன் ஏன் இதை என்னிடம் மறைத்தான்? அர்ஜுன் பெஞ்சில் உட்கார்ந்திருந்தான். இனியா அவன் அருகில் வந்தான். அவன் அவளை பார்த்ததும் சைலன்ஸ். இனியா கண்ணீர் நிறைந்த குரலில், அர்ஜுன், நீங்கள் குடிப்பீங்களா? அர்ஜுன் சைலன்ஸ். அந்த சைலன்ஸ் அதுவே ஆன்சர். இனியாவின் கண்ணீர் விழுகிறது. இனியா, ஏன் என்னிடம் மறைத்தீங்க? அர்ஜுன், நான் உன்னை இழக்க பயந்தேன். அர்ஜுன், நான் லைஃப்பில் நிறைய பெயின் சந்திச்சவன். என் பேரண்ட்ஸ் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தனியாக வளர்ந்தவன். அந்த லோன்லினஸ், அந்த பெயின், அதை மறக்க நான் அடிமையானேன். அவன் அழுகிறான். ஆனால் நீ வந்த பிறகு நான் அதை நிறுத்த ட்ரை பண்ணேன். அவன் இனியாவை பார்த்தான். ஆனால் நான் வீக். இனியா, நான் உன்னை பெர்ஃபெக்டாக நினைக்கல, ஆனால் ஹானஸ்ட்டுன்னு நினைத்தேன். அர்ஜுன் சைலண்ட். இனியா, நீ என்னிடம் உண்மையை சொல்லியிருக்கலாம். நான் உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன். அர்ஜுன், நான் உன்னை டிசர்வ் பண்ண மாட்டேன். அவன் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். அவன் அவளை விட்டு போக முயற்சி செய்தான். ஏனெனில் அவன் நினைத்தான், நான் அவளுடைய வாழ்க்கையை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. இனியா அவனை நிறுத்துகிறான். இனியா, அர்ஜுன் நில். அவன் நின்றான். இனியா, காதல் பர்ஃபெக்ட் மனிதனை காதலிப்பது இல்லை, புரோக்கன் மனிதனை ஹீல் பண்ணுவது தான் வாழ்க்கை. இனியா, நீ அடிமையானவன் இல்லை, நீ என் உயிர். அவன் கண்களில் கண்ணீர். இனியா, ஒரு ப்ராமிஸ் கொடு. அவன் மனதில் ஒரு போராட்டம். இனியா, அர்ஜுன், நான் ட்ரை பண்ணுவேன் உனக்காக. இனியா, அவன் கையை பிடிக்கிறான். அந்த நாள் ஒரு காதலி அவள் காதலின் தப்பான பழக்கத்தை பார்த்தும் அவனை விட்டு போகவில்லை. ஏனெனில் அவள் காதல் அவனுடைய தப்பை விட பெரியது. ஆனால் அர்ஜுன் உண்மையாக மாறுவானா, அல்லது அந்த தப்பான பழக்கம் அவர்களின் காதலை அழித்து விடுமா? காதல் ஒரு மனிதனை உயர்த்தும். ஆனால் அதே காதல் சில நேரங்களில் அவர்களை தவறான முடிவுகளுக்கு தள்ளும். அது கெட்ட மனசால் செய்யப்படும் தவறு இல்லை. அது அதிகமான அன்பால், உணர்ச்சியின் பலவீனத்தில் செய்யப்படும் தவறு. அர்ஜுன் இனியாவுக்கு பிராமிஸ் செய்து கொடுக்க பிறகு அவன் உண்மையாக மாற முயற்சி செய்தான். அவன் கையில் இருந்தது. அவன் அதை பார்த்தான். அவனுக்கு நினைவுக்கு வந்தது இனியாவின் முகம், அவளுடைய கண்ணீர். அர்ஜுன், இனியா, உனக்காக நான் மாறுவேன். அந்த நாள் முதல் அவர்கள் காதல் இன்னும் ஆழமானது. இனியா அர்ஜுனை மோட்டிவேட் செய்வாள். அர்ஜுன் இனியாவை பாதுகாத்தான். டெய்லி மீட்டிங், லாங் டாக்ஸ், டீப் எமோஷனல் பாண்டிங். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் இல்லாமல் வாழ முடியாத நிலைக்கு வந்தார்கள். ஒரு நாள் இனியாவின் பேரண்ட்ஸ் ஊருக்கு போயிருந்தார். இனியா வீட்டில் தனியாக இருந்தார். அந்த நேரத்தில் அவள் மனதில் ஒரு பயம். அவள் கால் பண்ணினாள். இனியா, அர்ஜுன், எனக்கு பயமாக இருக்கு. அர்ஜுன், நான் வர்றேன். அர்ஜுன் வந்தான். இனியா டோர் ஓப்பன் பண்ணினான். அவள் கண்களில் நிம்மதி. அவர்கள் இருவரும் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். சில நிமிடங்கள் யாரும் பேசவில்லை. ஆனால் அவர்களின் இதயம் பேசிக்கொண்டிருந்தது. இனியா, அர்ஜுன், நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அர்ஜுன், நானும். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அந்த பார்வை, அது அன்பு, நம்பிக்கை மற்றும் பயம். அந்த இரவு அவர்கள் இருவரும் உணர்ச்சியில் பலவீனமானார்கள். அவர்கள் மனதில் ஒரே ஒரு உணர்வு, நாம் ஒருவருக்கொருவர் தான். அவர்கள் அந்த எல்லையை தாண்டினார். அது ஒரு திட்டமிட்ட தவறு இல்லை. அது அவர்களின்
காதலின் உணர்ச்சியில் நடந்த தவறு. அர்ஜுன் விழித்தான். அவன் அருகில் இனியா. அவள் அமைதியாக இருந்தாள். ஆனால் அவளுடைய கண்களில் கண்ணீர். அர்ஜுன், இனியா இனியா மெதுவாக பேசினான். இனியா, நாம் தவறு செய்துவிட்டோம். அந்த வார்த்தை அர்ஜுனின் இதயத்தை குத்தியது. அந்த ஒரு தருணம் அவர்களின் காதலை மகிழ்ச்சியிலிருந்து பயமாக மாற்றியது. அர்ஜுன், நான் உன்னை ஹர்ட் பண்ண விரும்பலை. இனியா, நானும். அவர்கள் இருவரும் அழுகிறார்கள். அர்ஜுன் இனியாவின் கையை பிடித்தான். அர்ஜுன், இனியா, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன். இது ஒரு தவறு இல்லை. நீ என் மனைவி தான். இனியா அழுகிறாள். இனியா, நீ என்னை விட்டு போக மாட்டியா? அர்ஜுன், என் உயிர் போனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன். அந்த நாள் அவர்கள் காதல் ஒரு புதிய நிலைக்கு சென்றது. ஆனால் அவர்கள் செய்த அந்த ஒரு தவறு அவர்களின் வாழ்க்கையை முழுவதாக மாற்றப் போகிறது. அவர்களுக்கு தெரியாது. அந்த ஒரு இரவு அவர்களின் எதிர்காலத்தை சோதிக்கப் போகிறது. சில தவறுகள் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வரும். ஆனால் சில தவறுகள் வாழ்க்கையே மாற்றிவிடும். அந்த ஒரு இரவு அர்ஜுன் மற்றும் இனியாவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையை கொண்டு வந்தது. இனியா ஹாஸ்பிட்டல் காரிடாரில் உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது. டாக்டர் அவர் அருகில் வந்தார். டாக்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் ப்ரெக்னன்ட். அந்த ஒரு வார்த்தை இனியாவின் உலகத்தை நிறுத்தியது. அவளுடைய கண்கள் வெறுமையாகி விட்டது. அவள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அவள் மனதில் பயம், குற்ற உணர்வு மற்றும் காதல். இனியா தனியாக அழுகிறாள். இனியா, நான் என்ன பண்ணுவேன்? என் பேரண்ட்ஸ் சொசைட்டி. அவள் அர்ஜுனுக்கு கால் பண்ணினாள். அர்ஜுன், ஹலோ இனியா. அவள் அழுகிறாள். அர்ஜுன், என்னாச்சு? இனியா, அர்ஜுன், நான் ப்ரெக்னன்ட். அந்த சைலன்ஸ் அது இனியாவின் இதயத்தை உடைத்தது. அவன் சில வினாடிகள் பேசவில்லை. அவன் மனதில் பயம். ஆனால் அதைவிட பெரியது அவன் காதல். அர்ஜுன், இனியா அழாதே. இனியா சைலண்ட். அர்ஜுன், அது நம்ம குழந்தை. இனியாவின் கண்களில் கண்ணீர். அர்ஜுன், நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன். இப்போவே இனியாவின் பேரண்ட்ஸ் உண்மையை தெரிந்து கொண்டார்கள். அப்பா, நீ எங்களுடைய நம்பிக்கையை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு. அம்மா, ஏன் இப்படி செய்த? இனியா அழுகிறா. அர்ஜுன் வீட்டுக்கு வந்தான். அவன் பேரண்ட்ஸ் முன் நின்றான். அர்ஜுன், அவர்களை ப்ளேம் பண்ணாதீங்க. இது என் தவறு. அவன் இனியாவின் அப்பாவை பார்த்தான். அர்ஜுன், நான் இனியாவை திருமணம் பண்ணிக்கிறேன். அவள் என் மனைவி. அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தை என் குழந்தை. அவன் கண்களில் பயம் இல்லை, உண்மை மட்டுமே இருந்தது. இனியாவின் அப்பா, நீ அவளை லைஃப் டைம் ஹாப்பியாக வைத்துக்க முடியும். அர்ஜுன், என் உயிர் இருக்கும் வரை. இனியா அழுகிறாள். அர்ஜுன் இனியாவின் கழுத்தில் தாலி கட்டினான். அந்த ஒரு தருணம் அவர்களின் காதல் பயத்திலிருந்து உண்மையாக மாறியது. அர்ஜுன், நான் பெர்ஃபெக்ட் மனிதன் இல்லை. ஆனால் உன்னை உயிரோடு காதலிக்கும் மனிதன். இனியா அழுகிறாள். இனியா, நான் உன்னை நம்புகிறேன். உண்மையான காதல் தவறுகள் இல்லாமல் இருப்பது இல்லை. ஆனால் தவறு நடந்த பிறகும் ஒருவரை ஒருவர் விட்டு போகாமல் இருப்பதுதான் உண்மையான காதல். அர்ஜுன் மற்றும் இனியாவின் காதல் சரியான நேரத்தில் தொடங்கவில்லை. ஆனால் சரியான முடிவில் முடிந்தது. அவர்கள் ஒரு லெசன் கற்றுக்கொண்டார்கள். காதல் என்பது உணர்ச்சி மட்டும் இல்லை. அது பொறுப்பு, நம்பிக்கை மற்றும் தியாகம்.